இது சரணம் காப்புதாமே. ஐந்திலும் ஒன்றிலோ எட்டிலும் நின்றமால் ஆதிகே உலகேளும் அளந்தமால் பஞ்சவர்க்கன்று துணையாக நின்றமால் பத்மநாபா பராபர மூர்த்தியே. நெஞ்சிலே சில காலம் நினைத்திடே நீயும் வந்தனை அஞ்சலம் தந்தாளுவாய். அஞ்சனை என்று நெஞ்சை பிளந்தமால் கரிவுரு செய்ததோர் அதிகரி ராமனே. அரும்பு மலரெடுத்து அனுதினம் பூஜை செய்வோம். துரும்புவோர் உலகமெல்லாம் சுற்றமாய் நின்றோனே. கல்லோதான் உன் மனது கரையாதோ எள்ளளவோ. திருமுகம் பாருமையா எங்கள் திருவனந்த பெருமாளே. நாடு மிக நல்ல நாடே, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடே, புகழும் நாடு, ஓடை மழை ஒளியும் நாடே, ஒளியும் நாடு, ஒளிந்தனங்கள் வீசும் நாடே, வீசும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியோ, மாதம் ஒன்று மழை பொழியோ, வருடம் ஒன்று போரிலையோ, மாதம் ஒன்று மழை பொழியோ, மாதம் ஒன்று மழை பொழியோ, வருடம் ஒன்று பூவிலையோ, கதிருளக்கே நல்வேளையோ, வேளையோ, மதுரா பதியதில்லை, மதுராபூரி பட்டணத்தை ருத்ரசேனன் ஆண்டுவாரா, மதுராபூரி பட்டணத்தை, மதுராபூரி பட்டணத்தை ருத்ரசேனன் ஆண்டுவாரா, மதுராபூரி பட்டணத்தை, மதுராபூரி பட்டணத்தை ருத்ரசேனன் ஆண்டுவாரா. நீர்வளம், நிலவளம், கார்வளம், கடல்வளம், குடிவளம், செடல்வளம் என்னும் அநேக வளங்களும் ஒருங்கி அமைந்த நாடு. இத்தனை வளங்களும் ஒருங்கி அமைந்த நாடு எந்த இடமா? வடமதுராபுரி பட்டணம். அந்த வடமதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வருவது யார் என்றால், யாரம்மா? உக்கிரசேன மாமன்னன் அரசாட்சி செய்து வருகிறார். ஆண்டு வரக்கூடிய நாளையில் ஒண்டியாக வாழ்ந்தாலும் ஒண்டியாக வாழக்கூடாது என்று சொல்லி யாரை மாலை மனம் முடிக்கிறான்? அதாவது சரி, மாமன்னன் யோசிக்கின்றார். என்ன யோசிக்கிறார்? உக்கிரபாணி என்று சொல்லக்கூடிய பெண்ணை அப்படி மாலை மனம் முடித்தார். அப்படி மாலை மனம் முடித்து சரி சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ்ந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாகவே ஆமா அந்த உக்கிரபாண கர்ப்பவதியாகிறாள். அதாவது சரி அவளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, கிடையாது. வீட்டிய செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது, இருந்தும் கூட கவலைக்கிடமாகவே வாழ்ந்து வருகின்றாள். சரி சரி மன்னனை பார்த்து சொல்லுவாள். என்ன சொல்கிறாள்? என் மாசி மன்னவா, மன்னவரே மணவாளா, மணவாளா,
பார்த்து சொல்லுவாள். என்ன சொல்கிறாள்? மன்னவா, என்னம்மா? 12 வயதில் வந்து மாலை மணம் முடித்தீர்கள். உனக்கு இப்போது 22 வயதாகியது. இளமலனாக இருக்கின்றாய். என்ன பண்றது? கவலை என்ன? மன்னவா, என்னம்மா? குழந்தை இல்லாமல் நாமல் தெருவிலே சென்றால் என்ன பேசுகின்றார்கள்? பார்க்கப்பட்ட பெண்கள் எல்லாம் ஏளனமாக சொல்லுவார்கள். முன்னாடி நல்லா பேசுவா. வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? அந்த வாழை புதுசா பண்ணதா? அத்தை வாங்கி கொடுத்தாங்களோ? எந்த வாழை? வாழை இல்ல, கிடத்த போட்டிருக்கீங்க மாலை. 10 பவுன் மாலை. ஆமா, 10 பவுன் மாலை புதுசா வாங்கின மாலையா? ஆமா ஆமா. போன பாட்டுக்கு போட்டு வரல, இந்த பாட்டுக்கு இருக்குன்னு பார்த்து. அப்படியா? அப்படின்னு முன்னாடி இல்ல பேசுவா. ஆமா, பின்னாடி கொஞ்சம் போனோடனே பேசுவா. இவளுக்கு மாலை ஒரு கேடு மாலை. குழந்தை இல்லாம அவளுக்கு பொட்டு பூவு லிப்டிக்கு பவுடரு சொல்லட்டுமே. உள்ள இருந்தா சொல்லலாம். அப்படி நாவை படைத்தவர்கள் 4-3 தப்பு சொல்லத்தான் செய்வாங்க. உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஆனால் இந்த சீதேவியானவள் உக்கிரமாறு என்றால் இவன் கடவுளை வரவேற்பது. சீதேவியாக நின்று வரவேற்பாள். சரி சரி, சீதேவி என்று அழைத்து வருகின்றார்கள். ஆனால் அந்த பெண்மணியானவள் சரி சரி மன்னனை பார்த்து சொல்லுவாள். என்ன சொல்லுவாள்? தெருவீதியாக சென்றேனையானால் என்ன சொல்லுகிறார்கள்? மலடி மலடி என்று மாநிலத்தோரே சொல்கிறார். மலடி மலடி என்று மாநிலத்தோரே சொல்கிறார். மலடி என்ற கண்டயத்தில் என்னம்மா? அதாவது நான் தெருவீதியாக சென்றால் அதோ மரடி வருகிறாள், சரி, அதோ பிள்ளை இல்லாத பாவி வருகிறாள் என்று ஏளனமாக பேசுகின்றார்கள். நமக்குள்ள ஆசுபாசமா இருந்தாலும் பாக்குறவ சும்மா இருக்க விட மாட்டாங்க. இடையில வந்து புகுந்துக்கிட்டு ஆமா என்னென்ன பிரச்சனை புருஷனுக்கு என்ன குறையா இருக்கணும்னு வாண்ட சொல்றா. யார்கிட்ட வந்து சொல்றா? என்ன சொல்ற? மனைவிக்கு எதுவும் குறையா இருக்குமான்னு என்ன தூண்டி விடுறா. எழுத்து ஓலையில கொளுத்து என்ன பண்றது? இடப்பட்ட ஆளுக்கு சமாளிக்க முடியல. முயற்சியுடையார் எழுச்சியுடையார் நம்பினோர் வள்ளுவர் வார்த்தை கிடங்கே. சரி, முயற்சி செய்தா ஒரு குழந்தைக்கு பலன் பெற்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்ல. அப்படியானால் மதுரை சொர்க்கேசனை நினைத்து வருந்தி வருகின்றார்கள். கடவுளை வணங்கினவர் கைவிடப்படார் என்று சொல்வார்கள். ஆண்டவனை வேண்ட வேண்டும் நோண்டக்கூடாது. ஆமா, இப்படி காப்பி போட்டு ஒத்தையில குடிக்க கூடாது. அது தெரிஞ்சிட்டா சரிதான். காப்பி தரணும், யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. எப்படி எப்படி பாருங்கள், எப்படி ஆதி வரம்பொருளாகி பகவானை நினைத்து வருந்தேன். சீதேவியானவள் வயிற்றிலே கற்பம் நினைத்தாள். சரி சரி, இப்படி இருக்கிறாள் பாருங்கள். எப்படி இருக்கிறாள்? அந்த கற்பம் ஒரு அணிந்து பார்த்து மகனையும் பெற்றனள். பலனது பார்க்கவே சோசியனை கொட்டி வந்து சோதிடம் பூமி மெழுகினார். கணபதியை போற்றி பூசை பலகையது செய்தார். பூசை பலகையது செய்தார். 10 மாதம் தீர்ந்து அழகான ஒரு ஆண் குழந்தை
குழந்தை பிறந்தது. சரி, ஆண் குழந்தை பிறந்தா அங்க என்ன நடக்கும்? பெண்கள்லாம் குறவை போடுறாங்க. உறவு போட்டாங்க. இந்த செட்ல குறவை போடுற பிள்ளைக்கு நீங்க ஆப்ஷன் கொப்பில் அறுத்தாங்க. அக்கா, என்ன இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்களாக்கா, உங்களுக்கு இன்னுமாக்கா தெரியாது? இந்த பிறந்த பிள்ளைக்கு கொப்புல அறுத்த பிள்ளை என்ன ஆகும்? சற்று விட்டு ஒரு முடிச்சு போட்டுதாயா இருப்பாங்க. தாய்க்கும் பிள்ளைக்கு உள்ள உறவு தொப்புள் கொடி உறவு. தொப்புள் கொடி உறவானது அன்று துண்டிக்கப்படுகிறதா? சரி சரி. அப்படி கொப்பாடினைக்கு கொப்பிலறுத்து ஆமையா. ஒரு ஜோதிடரை வரவழைத்து சரி. பிள்ளை பிறந்த பலாபலனை பார்க்கின்றார்கள். அப்படி ஏன்னா பலாப்பழம் இல்லையா, இப்போ இந்த கூட்டமே தின்னுருட்டி கூட்டமா இருக்குமோ? ஆமா. இவன் என்ன பண்டங்கா கட்டத்துக்கு, அவர் என்ன பலாப்பழனுக்கு பலாப்பழங்காரு. அதாவது ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் இந்த குழந்தை தாய் தந்தையருக்கு பெயர் வாங்கி கொடுக்குமா, இல்ல தாய் தந்தையருடைய பெயரை வாங்குமா? சில பிள்ளைங்களா பிறந்தன்னு சொன்னா எடுக்குமான்னு பாப்பாங்க. பார்க்க வேண்டும் என்று சொல்லி சோதரிசியை பார்க்கக்கூடிய வேளையிலே என்னமா சொல்கிறான்? ஜோசியன் வந்து பாரால் பரலை கழுவி பலகைகளை பாவித்து சொல்லுவான். என்ன சொல்றான்? நாதி மன்னவா கொஞ்சம் இல்லாத ஒரு கேரசியனாகே பலன் தன்னை சொந்தமாகவே மாறி ஒழியாதே இன்பம் வராது இன்பம் வராது நன்றல்ல இந்த பாலனை கொள்வது நல்ல மாதர்கள் சொல்லை மறப்பது மன்னாதி மன்னவா இந்த குழந்தையுடைய பலாபலனை பார்க்கும் போது துன்பமே எல்லாம் இன்பத்திற்கு இடமே இல்லை. நிச்சயமா இந்த பிள்ளை நீங்க வச்சீங்கன்னு சொன்னா உங்க நாட்டுல மாறி சொல்லக்கூடிய மழை செல்வம் பொழியாது. மாறி இல்லை. உங்க நாட்டு மக்களுக்கு துன்பத்தை தவிர இன்பத்தை ஒரு நாளும் கொடுக்க மாட்டான். மட்டும் இல்லை மன்னவா. சரி, இன்னும் கொஞ்ச நாள் இந்த குழந்தை உயிரோடு இருக்குமையானால் மக்களுக்கு மட்டுமல்ல உங்கள் கையில ஒரு சிரட்டை எடுத்து கொடுக்கக்கூடிய பலன். ஐயா ஜோசியரே, எனக்கு நான் பெத்த பிள்ளைய விட இந்த பிள்ளை எனக்கு நான் பெத்த பிள்ளையை விட நாட்டு மக்கள் தான் முக்கியம். இந்த பிள்ளை என்னையா செய்யறது? ஒரு வாயும் இருக்கிறது மன்னவா. அழகாக கம்ச பாத்திரம் ஒன்று சமைத்து இந்த குழந்தை அடைத்து எங்கேயாவது நாடு கடத்தி விடுங்கள். ஒரு நாடு கடத்த சொல்றீங்க? நல்ல யோசனை தான் என்று சொல்லி கம்ச பாத்திரம் ஒன்று அமைத்து ஜோதிடருக்கு வேண்டிய பொன்பணத்தை தட்சணையாக கொடுத்தார். அந்த கம்ச பாத்திரத்திலே ஒரு வாசகம் ஒன்று எழுதுகிறார். குழந்தையை கம்ச பாத்திரத்தில் அடைத்தார்கள். ஆமா. வடமதுராபுரியை ஆண்டு வரக்கூடிய உக்கிரசேனனுடைய முதல்வன் என் மேல் விலாசம் எழுதி யமுனா ஆற்றிலே கொண்டு விடுகிறான். எங்கா தேவியானவள் சரி பழுதாக்காமல் எப்படி வந்து கொண்டிருக்கிறாள் பாருங்கள். எப்படி தள்ளி தள்ளி அலைகள் முதல்ந்தோதா உள்ள மந்திர கிரிநகர் தோழி பெண்கள் புடை சூழவே வந்து சிறப்பு புலம்பிட இந்த பேழையானது வலுதாக்காமல் சரி அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது மந்திரகிரி பட்டணம் சமீபம் வருகிறது. அங்க யாரு ஆண்டு வரா? அங்கே ஆரையரசன் திருத்தேவி. அவர்களுக்கு ரொம்ப நாளா இல்ல. என்னது இல்ல? குழந்தை இல்லையா? குழந்தைக்கு ரொம்ப தட்டுப்பாடு. சரி, குடும்ப கட்டுப்பாடு. ஆமா. வீட்டுல எத்தனை பேரு? எங்க வீட்டுல அதாவது அன்னைக்கு வாழ்ந்தார்கள் நாம் இருவர் நமக்கு இருவர். காலம் கடந்து சென்றது நாம் இருவர் நமக்கு ஒருவர்.
இப்ப எப்படி தெரியுமா, நாம் இருவர் நமக்கு ஏன் வேறொருவர், ஜாலியா லிவிங் டுகெதர், வாழுவோம் சந்தோஷமா சாகுவோம், அப்படிப்பட்ட நாம் வாழ்க்கையா இருக்கு. இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர். எதுக்கு இதுக்கு இடைஞ்சல ஒண்ணு பத்தி போட்டுக்கிட்டு, எதுக்கு இடைஞ்சல ஒண்ணு பத்தி போட்டுக்கிட்டு, அதுக்கு பெருமை உனக்கு எங்க தெரிய போகுது. அப்படி வாழ்றாங்க இப்போ உள்ள மக்கள். அப்படின்னா தர்மம் எடுத்து சுத்த வேண்டியதான். நம்ம நீங்க பார்க்கலையோ, நீ பார்க்கலையோ டிவி, நம்ம அதை எதிர்பார்க்கிறதே இல்லை. ஆமா டிவி பார்க்கிறது, செல்லு நோண்டுறது, பண்றது, அங்க இருந்து சிரிக்கிறது. சிரிக்கிறது. முன்னால நமது மூதாக்கள் எல்லாம் எல்லாம் பல பல மகாபாரதம், ராமாயணம், ஆமா அல்லியரசாணி, பவளக்கொடி மாலை, குடிமாதை, இதெல்லாம் குழந்தைகளை எடுத்து வச்சு சொல்லி கொடுப்பாங்க. ஆமா புத்தகத்துல வச்சிருப்பாங்க, அச்சடி புக்கு வாங்கி வச்சிருப்பாங்க, ஏக்கா, அததான் வாசிப்பாங்க. ஏக்கா, அவ்வளவு இப்ப ஏக்கா, எல்லாம் என்ன பண்றாங்க, சொல்றத கேளு. சொல்லுங்கக்கா. அந்த வாசகத்தை நாம படிக்கும் போது படிக்கும்போது நமக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும். ஆமா இப்ப பாத்தியா, நாம எத்தனை ஊரு போறோம், சரி, யாராவது ஒரு பாட்டியம்மா கிட்ட இருந்து ஒரு கதை சொல்ல பாட்டின்னு கேட்க உங்களுக்கு டைம் இருக்குதா? பாட்டியம்மா எந்த கையில இந்த பாரு ஆ, செல்ல எப்படி வச்சுக்கிடுறாங்க. ஆமா இது என்னடா சிரிக்கிறானே பார்த்தா, ஆமா பைத்தியக்கார மாதிரிவோ கையில செல்லு இருக்குதோ, ஆமா ஏக்கா, அதனால பேசுறான். ஏக்கா, காலை மூளை என்ன ஆகும், மூளை மழுங்கி போயிரும். அத காலையில முழிச்சு பல்லு விளக்குறான விளக்கலையா, பல்லு விளக்குறான பாத்ரூம்ல கொண்டு போட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செல் கூட தான் விளக்கிட்டு இருக்கா. எல்லாம் வாய் பேசுறா, ஏக்கா, அதெல்லாம் நாங்க கேட்கணும். ஏக்கா, அன்னைக்கு எங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னா சொல்றத கேட்டு நடக்கணும் பிள்ளைங்க. ஆமா அப்பாதோ வருகிறார் என்றால், சரி, அப்பா வர்றாங்க மூச்சு விடாதுன்னு போய் ஒதுக்கிடுவாங்க அந்த காலத்துல. ஆமா இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, என்ன அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா, என்ன சொல்ற, உங்க பாட்டி, அதானே, பாட்டின்னா அம்மா போய் நிக்கிறாங்க, ஆ, மகா போய் நிக்கிறா, சரி, கட்டிய மனைவியும் போய் நிக்கிறா. ஆமா யார கூப்பிடுறான்னு தெரியாது. பையன் சொல்றான், அவன் சொல்றா, என்ன, அம்மா ஆ, உன் மாப்பிள்ள முண்டை கண்ண வாரான் பாத்தியாட்டி. அப்ப அந்த பையன் சொல்றான், ஏமா உன் புரியல சொல்லி வை, இதுதான் நடக்குது. அது என்ன தெரியுமா, ஏதாவது பேசின அவன்தான், செல்லுதான் கையில எல்லாமே நோட்டம் போடுது. ஆமா இந்த குழந்தையானது சரி, குழந்தை இல்லை என்று அவஸ்தைப்படுகிறாள். சரி, மந்திரகிரி பட்டணத்திலே அதானே தினந்தோறும் சென்று ஆற்றிலே தியானம் செய்து வருகிறாள். ஒரு நாளைய தினத்திலே ஆற்றினை ஸ்தானபானம் செய்யக்கூடிய சமயத்திலே, தியானம் அல்ல, ஸ்தானபானம், தியானம். ஆமா, ஆமா சுனையாடி அந்த கங்கையை பூஜித்து வருவது வழக்கம். சரி, சரி, ஒரு நாள் தோழியர்களோடு வந்து ஆமையா. சுனையாடி நிற்கக்கூடிய நேரத்திலே சமயத்திலே கண்டாளே கஞ்ச பாத்திரம் தன்னையோ, கண்டாளே கம்ச பாத்திரம் தன்னையோ, அருகையோடி கையால் பிடிப்பாளா, அருகையோடி கையால் பிடிப்பாளா, அரிவையோடு கையா பிடிப்பாளா, அரிவையோடு கையா பிடிப்பாளா, என்றுதான் நம் ஒருவருக்கு சொல்லாமல், ஒருவருக்கு சொல்லாமல் நல்லான் மனையில் கொண்டு வந்தாள், நல்லான் மனையில் கொண்டு வந்தாள். என்னை நல்ல மனையில் கொண்டு வந்தாள், என்னை நல்ல மனையில் கொண்டு வந்தாள். சேடியர்கள் எல்லாம் தோழியர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. ஆமா மகாராணி அம்மா, அது ஒரு பேழை வருது பாத்தீங்களா, ஓடோடு சென்று வெட்டகத்தை விழித்து வந்தார்கள். சரி. மன்னனுடைய முன்பிலே கொண்டு வைக்கிறாள். ஆமா ஏன்னா நம்ம இது தொடங்க கூடாது. சரி மாமன்னர்கள் வேட்டைக்கு சென்றால் அங்கே வேண்டிய துஷ்ட மிருகங்களை கொண்டு அடைத்து விட்டிருப்பாங்க. சரி, சரி, இல்ல ஆமா ஏதாவது இந்த காலத்துலதான் நடக்குது. இப்போ ஆமா, கொண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், கொண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், ஏதாவது வெடிச்சிடக்கூடாதுல்ல. அதானே, மன்னன் முன்பிலே வைக்கிறார்கள். சரி, மன்னன் மெதுவாக திறந்து பார்க்கிறார். அப்படி. ஆமா அதிலே கோடி சூரிய பிரகாசம் போல சரி அழகாக ஒரு ஆண் குழந்தை கூக்குரல் போடுகிறது. மன்னனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, நமக்கு மிக காலமாக குழந்தை இல்லை, அந்த ஆண்டவனாக பார்த்து அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி சரி குழந்தையை வாரி எடுத்து வலது கன்னத்திலே முத்தமிட்டான். இந்த கையில் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டார். குழந்தை கம்ச பாத்திரத்திலே வந்த காரணத்தினாலே ஆமா குழந்தைக்கு கம்சன் என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள். சரி குழந்தைக்கு பெயர் வைத்து பாலூட்டி சீராட்டி ஆமா அழகாக வளர்த்து வருகின்றார்கள். அருமையாக வளர்த்து வருகிறார்கள். சரி, அப்படி வளர்த்து வரும்போது வயதோ 7 வயதை அடைகிறார். 7 வயதிலே குழந்தைக்கு கண்ணை திறக்க வேண்டும், குருகுலத்து கருப்பு என்றார். அறிவு கண்ணை திறக்க வேண்டும் என்று சொல்லி சரி கல்வி கலாச்சாரையை கொண்டு சேர்க்கிறார்கள். இந்த கம்சன் படிக்கிறானா?
அவனுடைய படிப்பான் புத்தியில பத்தி அடுத்தவங்களை படிக்க விடுறானா? தானம் படிக்கிறவன்னா படிக்கிறவனையும் படிக்க விட மாட்டான். வாத்தியார் ஆனானா இவன் ஈனான்னு சொல்றான். வாத்தியார் யாருக்கு மாறா பேசுறான்? பக்கத்துல இருக்கிற குழந்தைகளை கிள்ளி வைக்கிறது, அடிக்கிறது. ஆமா, எல்லா பேரும் சொல்றாங்க. சரி, டேய் கம்சா, நீ யாருக்கு பிறந்த குழந்தையோ? ஆற்றில வந்த அனாதை குழந்தை நீ. சரி, உனக்கு எவ்வளவு அதிகாரமானால் சரி சொந்த நாட்டவங்களுக்கு அவ்வளவு திமிர் இருக்கும். அப்படின்னு சொல்லி சரி சொல்லக்கூடிய சொல்லித்துறை. ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை பெரியவங்க ரோசக்காரன் இதான் சொல்லுவாங்க. அதாவது தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு. ஒரு தீய வச்சு சூடு போட சூடு ஆறிடும். ஒரு வார்த்தை ஒருவன் சொன்னான், உயிர் உள்ள மட்டும் மறக்கவே மறக்காது. அந்த நரம்பில்லாத நாக்கு இருக்கு பாத்தியா, அதை வச்சு சொல்லக்கூடிய வார்த்தை செத்தாலும் அழியாது. தெரிஞ்சுக்கிட்டே சரி. மாற்று நாடு வருகிறான் இந்த கம்சன். சரி, நாமல் இங்க இருக்க கூடாது. இந்த ஊர் நமது ஊர் இல்லையா? சரி, மாரையரசன் திருத்தேவி நம்மை பெற்றவர்கள் அல்லையா என்ற அந்த இடத்தை விட்டு மாற்று நாடு வருகிறான். சரி, வாழ்வழிந்தோ மறுபதியில் மறுபதியில் கம்சன் போயினானே போயினானே சராசம் தன் நாட்டில் வந்தார். ஆயுதமாய் வசுதேவர் மைந்தாவென்று அழைத்தார் நாமளும் இருக்கக்கூடாது என்று மாற்று நாடு வருகிறான் அந்த கம்சன். பக்கத்து நாட்டுக்கு வாரான். ஆமா, பக்கத்து நாடு இந்த நாடு மகத தேசம். மகத தேசத்தை சராசந்த மன்னன் ஆண்டு வருகிறார். அங்கே அண்ணாவியாகிய இந்த வசுதேவர் ஆமா அரசியலும் குணத்தில் சிறந்தவர். ஆமா, வேண்டிய செல்வந்த வாத்தியார் முக்கியமா குரு. அவரு யாரு? அந்த வசுதேவர். நாட்டை ஆண்டு வருவது சராசந்த மன்னன். ஆமா, அங்கே வசுதேவர் குழந்தைகளுக்கு கல்வி படித்துக் கொடுக்கிறார். ஆமா, ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து அங்கோட பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்வி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓசி கல்வி. வாசிகள் ஒண்ணு கிடையாது. அரசியல் சொன்னா நிறைய பணம் கொடுப்பாங்க. ஓகோ, இதை ஒளித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கமிஷன். பார்த்தார் வசுதேவர் அருகிலே அழைக்கிறார். ஐயா குழந்தாய். அப்பா குழந்தாய். நான் உனக்கு பிள்ளையா? நீ எனக்கு ஸ்டூடண்ட். குழந்தாய் என்ன இங்க வாடா. நான் பார்த்து பிள்ளையா? நீ யாருப்பா? நீ யாரு? சுவாமி, நான் ஒரு அனாதை. அனாதை? ஆமா. இங்கு வந்து பார்த்து கொண்டிருக்கின்றாய், உனக்கு என்ன வேண்டும்? நீங்க இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாடத்தை சொல்லி கொடுக்கும் போது நானும் உங்ககிட்ட படிக்கணும்னு ஆசையா இருக்கியா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் குருதேவரை. இந்த குழந்தைகள் ஆமா 1000 குழந்தைகள் படித்த போதிலும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? அதை சொல்லுங்க. பிள்ளைன்னா எல்லாம் பிள்ளையாகுமா? இது சொல்லுங்க. உன்னை இப்பதான் தெரியுதுடா குழந்தை நல்ல குழந்தைன்னு. பாத்தீங்களா வசுதேவரை, உங்களிடத்துல படிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசை இருக்கு. கல்வி கொடுத்தால் உனக்குத்தான் கொடுக்க வேண்டும். நெஞ்சுக்குள்ள ஆசையா இருக்கு. பாபா படிக்கின்ற சொல்லி ஐயா என்கிட்ட கொடுக்கிறதுக்கு கையில காசு ஒண்ணு இல்லையா? குருதட்சணையா? ஆமா, தேவையில்லை. சரி, இப்படி ஒரு குழந்தைக்கு கல்வி சொல்லி கொடுப்பதை நான் புண்ணியமாக கருதுகிறேன். ஒரு தட்சணை வேண்டுமானால் உனக்கு என்று மனம் வருகிறதோ, சரி, உன்னிடம் என்று காசு வருகிறதோ அன்று நீ கொடுத்தாலே போதும். மிக்க நன்றி. உங்களை போல வாத்தியார் தேடிட்டு இருந்தேன். அப்படி என்று சொல்லி சாஸ்தாங்கமாக சென்று விடுகிறார். வேண்டிய வித்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறார். படித்து வரக்கூடிய காலத்தில் படித்து வர்றோம். நாளை இல்லை நாளை இல்லை காலன் அந்த கம்சராஜா படித்து வரணும்.
படையெடுத்து படையெடுத்து பஞ்சசர சந்தனமே. வடநாட்டிலே இருந்து சரி சிங்கமுகா சூரன் ஒருவன் ஆமா இவரோடு போருக்கு வர்றான் மன்னரோடு. நான் பெரிய மல்லை என்ன அந்த காலத்துல எல்லாமே அரசர்கள் தானே. ஆமா அந்த ஒரு பெரிய மல்லை வந்து சொல்ற ஒவ்வொரு நாடுகளாக வென்று கேடயத்தை கட்டிக்கொண்டு சரி இந்த சரஸ் கட்டி போட்டிருக்கிறான். கிடைத்து கேடயத்தை கையில கட்டி போட்டிருக்கான். தோள்ல. ஆமா மெடல் மெடல் ஆமா. அந்த மெடலை போட்டுட்டு போடுறான் சத்தம். எப்படி தேசவசந்தா யாரது? அடே மூக்குக்கு மேல வீச வச்ச ஆம்பள சிரசந்தா. டேய் உன்னுடைய நாட்டில் சராசந்தன் என்றால் சப்தபலம் படைத்தவன். டேய் ஒண்ணு அடிச்சிருக்கேன்டா அப்படிதானே நான் பேசுவேன். டேய் வீராதி வீரன். உன்னுடைய நாட்டில எவனாவது ஆண் பிள்ளை இருப்பான்னு சொன்னா சொன்னால் என்கிட்ட போர் செய்து என்னை வெற்றி பெற சொல்லு. இல்லை என்று சொன்னால் எனக்கு கப்ப படத்தை கட்டு. உனக்கு அப்பம் போட. ஏய் வெளியே வர முதல்ல பார்த்தா ஆமா மல்லனும் இப்படி சொல்ல மாட்டான். ஆமா மன்னனும் இப்படி பேச மாட்டான். அதுக்கு கொஞ்சம் வாயை வீரனுக்கு அழகு என்ன? வீரன் கிடக்கு வாயை குறைக்கணும். வீரமாக சுத்தமாக பேசுவதுதான் அழகு. அப்படித்தானே? ஆமா. வந்து கர்ச்சனை பண்ணுகிறார். அப்படி. பார்த்தார் மாமன்னனா இவரை கண்மூடி முழிப்பதற்கு முன் அரை நொடியில் சரி இவரை கொன்று விடுவார். ஆமா ஏன்னா அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாளே, சத்தியமா? அவளுக்கு தகுந்த வரன் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி அதனால சரி தகுந்த வீரரை நாமல் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது அடை தோதுவா என்ன ஓடோடி சென்று சரி இந்த சிங்கவாகனரை வென்றவங்களுக்கு என் நாட்டில் பகுதியும் என் மகளையும் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று பறைசாற்றி வாருங்கள். அப்படி ஆகட்டுமண்ணா. டேய் பறை வாடங்க. டேய் பறையா பறை அடிக்கிறவர் அதுக்கு ஐயா பறையோசை முழக்கடும். ஓடிவா ஓடிவா சொல்லுங்க. இவன் தூதுவன் ஓடு ஓடி வருகிறான். சரி எங்கே? நாட்டுக்கு வரான். அம்மா போடுறான் சத்தம். என் தேசங்கள் எல்லாம் பறையோசை முழக்குகிறான். இதனால் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்று சொன்னால் இதனால் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பது என்ன சொன்னால் வடநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிங்கமாசுரனை அந்த வடகனை எவனோ வென்று வருகின்றானோ. வடக்கடை எந்த அளவுக்காக? வடக்கல்ல வடக்கிறது வந்து வடகன் வடக்கு அந்த சிங்கமாசுரனை எவனோ வென்று வருகிறானோ அவனுக்கு அரசனுடைய ஒரே மகளாகிய சரி அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கப்படும். யாரே? அரசனுடைய ஒரே மகளை திருமணம் முடித்து கொடுத்து நாட்டில் பகுதியும் கொடுப்பார்களாம் என்று பறையோசி முழக்கினார். இதை யார் காதில் கேட்கிறது பாருங்கள். பறையோசை காதில் கேட்டு காலனந்தே சுதேவே அன்படையும் அன்படையும் ஆய்த்த கம்சல் பெரும்படையோ படைபதாதிகளை திரட்டினான். ஓடி வந்து குருவை அடி தொழுதான். குருவே வணக்கம். கொடுக்கிறாரப்பா வெற்றி வாகை சூடிவா. சனப்பொழுதிலே வந்தான் சிங்கவாகனரை வென்றான். வெற்றி அடைந்து வர்றான். கடுமையாக போராடினார்கள். ஓடி வந்தான். அப்பா குழந்தாய் நீ யாரு? மன்னா என்ன மாமன்னா என்னப்பா மாமா மன்னா சொல்லுங்க. அவனை அருகில் அழைத்தார். வெற்றியடைந்த வீரர் நீதானே? அப்படியானால் உன் தாயுந்தை யாரப்பா? எங்க அப்பா பேரு ஆணையரசன், அம்மா பேரு திருத்தேவி. அப்படி ஊர் ஆணை ஊர் வந்து மதுரை விடணும். போன் நம்பர் வந்து 8870763374. அட்ரஸ் ஒரு ஆதார் கார்டு நம்பர் வந்து கள்ளப்பையா இருக்குமோ? இல்லையா அட்ரஸ் கேட்டீங்கல்ல இருக்கிறார். என்ன ஆணையரசன் திருத்தேவி உடனடியாக அழைத்து வருகிறார். அப்படி குடும்ப சகிதம் வருகின்றார்கள். அமர வைத்தார். சரி இனிமேல் இந்த குழந்தைக்குத்தானே தன் மகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். தன் சிறை அருகிலே அழைத்து கல்யாணம் தான் முடித்து படையும் கூட விட்டார். சரியாமல் வந்தோர்க்கு தான் கோவன் அனுப்பி வைத்தார். ரவதி புகுந்து மன்னன் கம்சன் ஏதோ செய்தார்.
வருகிறார்கள். ஆமையா படை பதாதிகளோடு வரும்போது தன்னுடைய குருநாதனையும் அழைத்துக் கொண்டே வருகிறார். அவனோட குருவுக்கு குருதட்சணை கொடுக்கல. மதுரையின் வரியிலே வந்தார். சரி நினைக்கிறார் என்ன கைதானவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். ஆமா மந்திரி யாரை? மன்னா யார்? இது உங்க அப்பா இது உங்க அம்மா. அப்படியா? அவங்க தான். தாயுந்தீர்களாக உயிரோடு இருந்தும் சரி பெற்ற குழந்தை ஆற்றிலே விட்டு விட்டார்களே, சரி இவர்களை பாதாள சிறையில் அடையுங்கள் என்றார். அப்படி ஆகட்டும் மன்னா. அப்படி எட்டி பார்க்கிறான். அண்ணேன்னு 2 பெண்கள் வர்றாங்க. ஆமா கொஞ்சம் வயசு இருக்கும் போது. ஆமா நினைக்கிறார் கல்யாணம் முடியலும் நம்ம தங்கச்சிமார்கள் தங்கச்சிகளுக்கு என்று வசீவருக்கு 2 பேரையும் திருமணம் முடித்துக் கொடுக்கிறார். ஏன்னா தங்கச்சி 2 பேருக்கும் வயசாயிட்டு. ஆமா இந்த வயசான பெண்களை கட்டுவதற்கு அவதான் பொருத்தமா இருப்பாரு. திருமணம் முடித்துக் கொடுத்தார் அல்லவா? ஆமா இந்த மதுரையும் பதியை 2 பாகமாக விரித்து தென்மதுரை வசுதேவருக்கும் வடமதுரை கம்சனும் ஆண்டு வருகிறார். அப்படி இருக்கேன் அமையா வேண்டிய பயிர் வச்சுகள் எல்லாம் போட்டு பலன் எடுக்கக்கூடிய காலத்தில் அலை முருகங்கள் வேட்டையாடி விடுகிறது. பார்த்தால் இந்த கம்ச மன்னனிடது மக்கள் எல்லாம் முறையவிட மக்களின் குறை மன்னவன் வேட்டைக்கு புறப்பட்டு வருகிறார். ஆமா. வேட்டைக்கு போக வந்தே வேட்டைக்கு கம்சன் புறப்படுவார். வேட்டைக்கு போக வந்து வேட்டைக்கு கம்சன் புறப்படுவார். அதை காட்டி திசையவுகிறோ சிவிகையும் பாராளோ. அங்கி தாட்டித்து சேவையோ தங்க சேவையோ காலாவோ. என் நாட்டில் புகழ் படைத்தே வசுதேவர் தன்னுடனே நாட்டில் புகழ் படைத்தே நல்ல வசுதேவர் தன்னுடனே. அதாவது சரி. இந்த கம்சன் வேட்டை முகமாக புறப்பட்டு வருகிறார். சரி. சிங்கக்கொடி பறக்க ரதமானது வந்து கொண்டே இருக்கிறது. சரி சரி தெய்வகி ரோகிணி வாழும் தெருப்பாதையா வருது. ஆமா. ஓடி வந்தா 2 பேரும் சரி அக்கா ஓடி வா. அதோ பார் சிங்கக்கொடி பறக்க ஒரு ரதம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமா நம்ம அண்ணன் தான் வராங்க. நம்ம அண்ணாச்சு தானே? ஆமா வரியா? வார வாரம் போ. ஓடி வருகிறார்கள். அப்படி. அண்ணனுடைய ரதம் பறே குரம்பே அண்ணனுடைய ரதம் பறே குரம்பே. அருமை தங்கையர்கள் ஓடி வாரா, அருமை தங்கையர்கள் ஓடி வாரா. அருமை தங்கையர்கள் ஓடி வாரா, அருமை தங்கையர்கள் ஓடி வாரா. எட்டி பிடித்தாளே ரதம் மறைத்தார். பிடித்தாலே மனமடைத்தார். எந்திழை தெய்வகி ரோகிணியார். ஏந்திரை தேவகி ரோகிணியார். என்னுடைய அண்ணா கம்சராஜா, என்னுடைய அண்ணா கம்சராஜா. என்னுடைய அண்ணா கம்சராஜா. எங்கே பயணமே சொல்லும் மண்டே, எங்கே பயணமே சொல்லும் மண்டே. என்னுடைய அண்ணா கம்சராஜா. என்னுடைய அண்ணா கம்சராஜா. என்னுடைய அண்ணா கம்சராஜா. எங்கே பயணமே சொல்லும் மண்டே, எங்கே பயணம் சொல்லும் மண்டே. ஓடி ஓடி வந்தாள் அண்ணே. தங்கச்சி நிறுத்துங்கள் ரதத்தை. இந்த உடச்சி முட்டுறத நிறுத்துங்கண்ணே. நிறுத்தியாச்சு. என்னம்மா எங்க போறீங்க? தங்கச்சி அண்ணி ஒரு இடத்துக்கு நல்லப்ப கிளம்பி போகும்போது நாப்பம். அம்மா எங்க போறீங்கன்னு சொல்றியம்மா? அண்ணே என்ன? வாளும் வில்லும் வாளுமாக புறப்பட்டு படையோடு போகிறீங்களே. சரி தங்கச்சி நாங்களும் வர்றோம். அண்ணன் வேட்டைக்கு போறேம்மா. அண்ணன் நாங்களும் வரேன்டா. ஏம்மா